Today's session we are going to discuss about carbohydrate classification. Classification of carbohydrates. Classification எடுத்துக்கிட்டீங்கன்னா monosaccharide based on sugar molecule, number of sugar molecule, monosaccharide, oligosaccharide, then polysaccharide அப்படின்னு பிரிக்கலாம். மோனோசாக்கரைட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மோனோசாக்கரைட் பாருங்க, x is equal to 3 அப்படி இருக்குன்னா C3H6O3. இது வந்து என்னது ட்ரையோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ட்ரையோஸ்ன்னு சொல்றோம். இத ஆல்டோஸ்ல பார்க்கும்போது இது என்ன சொல்லுவோம், கிளிசரால்டிகைட்னு சொல்லுவோம். இதே கீட்டோன்ல பார்க்கும்போது டைஹைட்ராக்சி அசிட்டோன்னு சொல்லுவோம். ஓகே, ஆல்டோஸ், ஆல்டிஹைட். இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கார்பன் ஆட்டம் எப்படி இருக்கும்? சென்ட்ரல் கார்பன் ஆட்டம் ஏசிமெட்ரிக்கா இருக்கும். அப்போ கைரலா இருக்கும். வாட் இஸ் ஏசிமெட்ரி? ஏசிமெட்ரினா என்ன அர்த்தம்னா, ஒரு கார்பன் குரூப்ல சேமா எல்லாமே 4 பக்கமே சேமா இருக்குது. சேமானா என்ன? சேம் டைப் ஆஃப், இப்ப ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா அது என்னது? இது வந்து சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஒரே மாதிரி இருக்கு. இதே மாறி மாறி இருந்ததுன்னா அது ஏசிமெட்ரிக்னு பேர். ஓகேவா? இப்போ ஆல்டோஸ்ல எப்படி இருக்கும்? ஏசிமெட்ரிக் கைரலா இருக்கும். அது எல்லா சென்ட்ரல் ஆட்டமே, இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்னன்னா, சென்ட்ரல் ஆட்டம் எல்லாமே, ஆல் சென்ட்ரல் கார்பன் ஆட்டம் எல்லாமே எப்படி இருக்கும்? ஏசிமெட்ரிக்கா இருக்கும். இதுல ஆல்டோஸ்ல. இதே கீட்டோஸ்ல பாத்தீங்கன்னா, கீட்டோ குரூப்ல வந்து எக்ஸப்ட் செகண்ட் கார்பன், மற்றது எல்லாமே ஏசிமெட்ரிக். ஆல்டோஸ்ல நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்டோஸ்ல வரும்போது ஆல் சென்ட்ரல் கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் ஏசிமெட்ரிக். அதே கீட்டோஸ்ல வரும்போது எக்ஸப்ட் செகண்ட் கார்பன் ஆட்டம், அது தவிர மீதி எல்லாமே எப்படி இருக்கும்? ஆல் சென்ட்ரல் கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் ஏசிமெட்ரிக். இது புரியுதா? இந்த கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா, இப்போ பேஸ்ட் ஆன் சுகர் எடுத்துக்கோ. பேஸ்ட் ஆன் சுகர்ல வரும்போது சுகர், நான் சுகர், 2 டைப்பா பிரிக்கலாம். இந்த சுகர்ல வர்றது வந்து எதெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அண்ட் சுக்ரோஸ். இதெல்லாம் சுகர் பேஸ்டு கார்போஹைட்ரேட். நான் சுகர்னு வருதுன்னா இது என்னது? எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஸ்டார்ச், செல்லுலோஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன சொல்லலாம்? நான் சுகர் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லலாம். இது எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்ன டிஃபரன்ஸ் இது ரெண்டுத்துக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சரா இருக்கும். எது? சுகர் பேஸ்டு வந்து கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும்னா அமார்பஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கும். இது வந்து லெஸ் சால்யூபிள் வாட்டரா இருக்கும். less soluble in water. So no sweet taste. இது வந்து ஸ்வீட் டேஸ்டாவே இருக்காது. கிறிஸ்டலினா இருக்கும். இது அமார்பஸா இருக்கும். இத பாத்தீங்கன்னா ஸ்வீட்டா இருக்கும். இது ரொம்ப கிறிஸ்டலின் நேச்சரா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும். அதே இது வந்து என்னது? வாட்டர் சால்யூபிள். ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம வந்து இங்க பார்த்தோம் இல்லையா இந்த கிளாசிபிகேஷன். இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்னா மோனோசாக்கரைட்ல எத்தனை குளுக்கோஸ் இருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கு, ஆலிகோசாக்கரைட்ல எத்தனை நம்பர் ஆஃப் மோனோமர்ஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி சொல்றது இந்த கிளாசிபிகேஷன். இப்ப நம்ம பார்க்க போறது மோனோசாக்கரைட்ஸ்ல இங்க என்ன பார்த்தோம்? நம்ம
ஆல்டோஸ்னு இருக்கு, அடுத்தது கீட்டோஸ்னு ஒண்ணு இருக்கு. ஆல்டோஸ்ல வந்து ஆல்டோஸ்லயும் ஆல்டிஹைடும் எப்படி இருக்கும், ஏசிமெட்ரிக்கா இருக்கும். இதுல வந்து சென்ட்ரல் கார்பன் எல்லா கார்பன் சென்ட்ரல் எல்லா சென்ட்ரல் கார்பன் ஆட்டத்திலயும் எப்படி இருக்கும்னா ஏசிமெட்ரிக்கா இருக்கும். ஆனா கீட்டோஸ்ல வந்து செகண்ட் கார்பன் ஆட்டத்தை தவிர மீதி எல்லாமே ஏசிமெட்ரிக்கா இருக்கும். ஓகே, இது ஒரு கேரக்டர். அடுத்தது இது வந்து ஒரு சிங்கிள் யூனிட் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைடு ஆர் கீட்டோன். இந்த கார்போஹைட்ரேட்டை cannot be further up, இதான் வந்து பேசிக் யூனிட், cannot be hydrolyzed. ஃபர்தரா என்ன செய்ய முடியாது, இதை ஹைட்ரலைஸ் பண்ண முடியாது. இதனுடைய ஃபார்முலா என்ன, ஜெனரல் ஃபார்முலான்னு எடுத்தீங்கன்னா CnH2n ON, CnH2n ON, இதுதான் வந்து அதனுடைய ஃபார்முலா. குளுக்கோஸ்னு எடுத்துட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் குளுக்கோஸ்னு எடுத்துட்டீங்கன்னா C6H12O6. இதே ஃப்ரக்டோஸ்னு எடுத்துட்டீங்கன்னா இதுவும் வந்து C6H12O6 தான். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆல்டோஹெக்சோஸ், இது கீட்டோஹெக்சோஸ். கார்போஹைட்ரேட்டுக்கும் பேசிஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் எது, மோனோசாக்கரைட்ஸ் தான். எய்தர் மோனோசாக்கரைடா இருக்கும், இல்ல கன்வெர்டட் இன்டு மோனோசாக்கரைட் ஆன் ஹைட்ரோலிசிஸா இருக்கும் எல்லா கார்போஹைட்ரேட்டும். இது மேக்சிமம் இந்த ஃபார்முலால வருது இல்லையா, இந்த ஃபார்முலால CnH2n ON வருது. இது மேக்சிமம் எப்படி இருக்கும்னா 3 to 9 கார்பன் ஆட்டம் இருக்கும். ஸோ நேச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா 20 மோனோசாக்கரைட்ஸ் இருக்கு. சிம்பிளஸ்ட் அதுல வந்து என்னன்னா, சிம்பிளஸ்ட் ஒன் இஸ் ட்ரையோசிஸ். அதுல எப்படி இருக்கும், n is equal to 3. சரி, இப்ப ஆல்டோஸாவும் கீட்டோஸாவும் இருக்கும்னு சொன்னோம். அந்த ஆல்டோஸ் எப்படி இருக்கும், ஆல்டோஸும் கீட்டோஸும் பாத்தீங்கன்னா CHOH n times CH2OH இதுல n is equal to 1 2 3 4 வரைக்கும் இது போகும். இது என்ன டைப் இது அப்படின்னு பார்த்தா ஆல்டோஸ். இது வந்து n is equal to 0 1 2 3 4 வரைக்கும் போகும். இது வந்து கீட்டோஸ். புரியுதா டிஃபரன்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராக்சில் குரூப்ல வந்து ஏசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் அது வந்து என்னது, farthest from aldehyde and group. So project to the ரைட்ல ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னா அதை டி ஃபேமிலின்னு சொல்லுவோம். டி ஃபேமிலி அப்படின்னா என்ன, வாட் இஸ் டி ஃபேமிலி? டி ஃபேமிலி இஸ் நத்திங் பட் இஸ் ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு இல்லையா, ஹைட்ராக்சில் குரூப் அது எங்க இருக்குமா அப்படின்னா, ஹைட்ராக்சில் குரூப் எதனுடைய ஹைட்ராக்சில் குரூப் எதை சுத்தி இருக்கிறது, ஏசிமெட்ரிக் கார்பன் ஆட்டத்தோட ஹைட்ராக்சில் குரூப் வந்து far away from aldehyde and ketone group. அத மாதிரி இருந்தா அத டி ஃபேமிலின்னு சொல்றோம். ஓகே, இப்ப ஃபேமிலி ஹைட்ராக்சில் குரூப் எங்க இருக்கிற ஹைட்ராக்சில் குரூப், ஏசிமெட்ரிக் கார்பன் ஆட்டத்தோட இருக்கிற ஹைட்ராக்சில் குரூப் far away from aldehyde and ketones. அது எங்க இருக்கும், far away கூட அது எங்க இருக்கும்னா ப்ரொஜெக்ட் ரைட். இப்படி இருந்தா அது டி ஃபேமிலி. எல் ஃபேமிலினா என்ன, எல் ஃபேமிலி இதே இட் இஸ் ஹைட்ராக்சில் குரூப் என்ன இருக்கும், இதே மாதிரி ஏசிமெட்ரிக்
ஏசிமெட்ரிக் கார்பனோட ஃபாரவே ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும் ஆல்டிகைடுக்கும் கீட்டோனுக்கும் சேம். அதே லெஃப்ட்ல இருந்ததுன்னா எல் ஃபேமிலி. இந்த ரெண்டு கான்செப்ட் புரியுதா? ஓகே. இப்ப பிளஸ்ன்னு யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ப்ரிஃபிக்ஸ்ல வந்து பிளஸ்ன்னு ப்ரிஃபிக்ஸ்ல யூஸ் பண்றோம்னா தட் இஸ் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி காம்பவுண்ட். டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி, டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி, லீவோ ரொட்டேட்டரின்னு ரெண்டு இருக்கு இல்லையா? டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரினா பிளஸ் சிம்பிள் ப்ரிஃபிக்ஸ்ல இருந்தால் அதுக்கு பேரு டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி காம்பவுண்ட்னு பேரு. அப்படின்னா என்ன மீனிங்? தட் இஸ் இது வந்து எப்படி ரொட்டேட் ஆகும்? ரைட் டு த, இது ரொட்டேட் ஆறது எப்படி ரொட்டேட் ஆகும்? பிளேன் போலரைஸ்டு ரைட், பிளேன் போலரைஸ்ட் லைட். ரொட்டேட் பிளேன் போலரைஸ்டு லைட்டுக்கு ரைட்ல வந்து ரொட்டேட் ஆச்சுன்னா, சி டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரினா பிளேன் போலரைஸ்டு லைட்டுக்கு ரைட்ல ரொட்டேட் ஆச்சுன்னா தட் இஸ் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. லீவோ ரொட்டேட்டரினா என்ன? இதே பிளேன் போலரைஸ்டு ரைட்டுக்கு, பிளேன் போலரைஸ்டு லைட்டுக்கு லெஃப்ட்ல ரொட்டேட் ஆச்சுன்னா தட் இஸ் லீவோ ரொட்டேட்டரி. இங்க பிளஸ் மைனஸ்ன்றது எது அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன். பிளஸ் மைனஸ்ன்றது என்னது? டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன். புரியுதா? வந்து டி ஃபேமிலில இருக்கு. காம்பவுண்ட் இன் டி ஃபேமிலி. டி ஃபேமிலில இருக்கிற காம்பவுண்ட் எப்படி ரொட்டேட் ஆகணும்? மேக்சிமம் ரைட்ல தான் ரொட்டேட் ஆகணும். ஓகேவா? ஆனா சம்டைம்ஸ் அது வந்து லெஃப்ட்ல கூட ரொட்டேட் ஆகலாம். ஸோ மேக்சிமம் ரைட்ல தான் ரொட்டேட் ஆகணும். ஆனா லெஃப்ட்லயும் ரொட்டேட் ஆகலாம். ஓகே. ஸோ இப்ப எதை ரொட்டேட் ஆகலாம் இல்லையா? ஸோ இப்ப இது வந்து எக்ஸப்ட் கீட்டோ ட்ரையோஸ், all aldose and ketos common asymmetric atom optically active. எதை தவிர? all aldose and ketos. all aldose and ketos எப்படி இருக்கும்? ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கும். ஆப்டிக்கலி ஆக்டிவ். எதை தவிர அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்டிக்கலி ஆக்டிவோட இருக்கிறதோட இல்லாம பிளஸ் ஏசிமெட்ரிக் கார்பனும் இருக்கும். ஸோ ஆல் ஆல்டோஸ் அண்ட் கீட்டோஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கும். ஏசிமெட்ரிக் கார்பன் ஆட்டமும் இருக்கும் எக்ஸப்ட் கீட்டோ ட்ரையோஸ். கீட்டோ ட்ரையோஸ்ல மட்டும் எப்படி இருக்காது? எப்படி இருக்காது? இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் இருக்காது. ஸோ இப்ப ஆப்டிக்கல் ஐசோமர் மேக்சிமம் நம்பர் எவ்வளவு இருக்கும்? ஆப்டிக்கல் ஐசோமர்ல மேக்சிமம் நம்பர் ஆப்டிக்கல் ஐசோமர்ல எவ்வளவு இருக்கும்னா 2 பவர் n. எது? ஆப்டிக்கல் ஐசோமர். ஆப்டிக்கல் ஐசோமர் எப்படி இருக்கும்? 2 பவர் nன்ற ஃபார்மேட்ல இருக்கும். nன்றது என்ன அப்படின்னு பார்த்தா இதுல nன்றது 2 பவர் nன்றது என்ன அப்படின்னா ஏசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம், நம்பர் ஆஃப் ஏசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுப்போம். ஆல்டோ ட்ரையோஸ் எடுத்துப்போம். இப்ப இந்த இடத்துல வந்து என்னுடைய நம்பர் என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்னன்றது என்ன சொல்லியிருக்கேன் நானு? இங்க முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், நம்பர் ஆஃப் ஏசிமெட்ரிக் கார்பன். ஏசிமெட்ரிக் கார்பன்னா என்ன? ஏசிமெட்ரிக் கார்பன்னா ஒரே மாதிரி இருக்கிறது, சேம் எலிமெண்ட் இருக்கணும். இப்ப இதுல வந்து இப்ப இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது டிஃபர் ஆகுது. அப்ப இந்த இடத்துல n is equal to 1. n is equal to 1னாக்கா 2 பவர் n is equal to 2. சோ அப்ப இது எப்படி எந்த மாதிரி ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா 2 விதமான ஆப்டிக்கல் ஐசோமரா இது வரும். எப்படி வரும் அப்படின்னு இதனுடைய அப்படியே ஆப்டிக்கல்
ஸோ இப்போ இது என்ன ஆகுது, இது வந்து டி கிளிசரால்டிஹைடா மாறுது. கிளிசரால்டிஹைடா மாறுது. இது பாத்தீங்கன்னா எல் கிளிசரால்டிஹைட். இது டி கிளிசரால்டிஹைட், இது எல் கிளிசரால்டிஹைட். ஸோ 2 ஐசோமரா ஃபார்ம் ஆயிடுச்சு. புரியுதா இது? ஆல்டோ டெட்ரோஸ். ஆல்டோ டெட்ரோஸ்ல எப்படி இருக்கும்? டெட்ரோஸ் வரும்போது அங்க என்னது, 4 கார்பன் ஆட்டம் இல்லையா? CHO, CHOH, CHOH, CH2OH. இப்ப இதுல எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கு? இதுல 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. 1 2 3 4. இப்ப 4த்துல பாத்தீங்கன்னா இது ரெண்டும் சேமா இருக்கு, இது ரெண்டும் வேரி ஆகுது. ஓகேவா? அப்ப இது ரெண்டும் வேரி ஆகுதுன்னு வரும்போது அப்ப n is equal to என்ன வருது? n is equal to 2. n is equal to 2னாக்கா 2 power 2 is equal to 4. இதுல ஆப்டிகல் ஐசோமர் எவ்வளவு வரும்? 4 ஆப்டிகல் ஐசோமர்ஸ் வரும். குளுக்கோஸ், குளுக்கோஸினுடைய ஃபார்முலா C6H12O6. ஸோ குளுக்கோஸ் வந்து என்னது? ஆல்டோ ஹெக்சோஸ். திஸ் ஆல்டோ ஹெக்சோஸ். ஸோ இது வந்து மோனோமர். இது எதனுடைய மோனோமர் பாத்தீங்கன்னா, எல்லாத்தினுடைய ஹையர் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குளுக்கோஸினுடைய மோனோமரா தான் இருக்கும். ஹையர் கார்போஹைட்ரேட்ன்றது என்னது? ஸ்டார்ச் அண்ட் செல்லுலோஸ். ஸ்டார்ச்ன்றது ஃபுட் டெபோசிஷன் இன் பிளான்ட்ஸ், ஃபுட் ரிசர்வேஷன் இன் பிளான்ட்ஸ். செல்லுலோஸ்ன்றது ஆல் லோயர் ஃபார்ம்ஸ்ல வந்து செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸை எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷன் எடுத்தீங்கன்னா 2 மெத்தட்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணலாம். தட் இஸ் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் cane sugar. cane sugarன்றது சுகர் கேன், கரும்புல இருந்து எடுக்கக்கூடியது. ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெபார்டரியில குளுக்கோஸ் கேன் பி ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் கேன் சுகர். இப்படி இப்ப கரும்பு சாறுல இருந்து சுகரை எப்படி பிரிச்சு எடுக்கிறது, இப்ப கரும்பு ஃபேக்டரியில எல்லாம் அதுதான் செய்யறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க, டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட போடுவாங்க. அதுக்கு அடுத்தது குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸும் ஃபார்ம் ஆகும், ஈக்குவல் அமௌண்டா ஃபார்ம் ஆகும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட போடும்போது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஃபார்ம் ஆகும். குளுக்கோஸ் வந்து லெஸ் சாலிபிளா இருக்கிறதுனால தட் இஸ் என்னது, குளுக்கோஸ் அந்த இடத்துல வந்து லெஸ் சாலிபிள் இன் எதுல? ஈத்தைல் ஆல்கஹால். இப்போ ஹைட்ராலிசிஸ் ஆஃப் கேன் சுகர்ல அந்த ஜூஸ் போட்டுறாங்க. அதை வந்து ஜூஸ் எடுத்துட்டு அதை வந்து என்ன செய்வாங்க, டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட ட்ரீட்டட் வித் டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், டைல்யூட் HCl ஓட போடும்போது என்ன ஆகுதுன்னா குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் வருது. அதுல வந்து குளுக்கோஸ் வந்து லெஸ் சாலிபிள் இன் ஈத்தைல் ஆல்கஹால். ஓகே, அதனால அது ஈஸியா அது வந்து கிறிஸ்டலின் ஃபார்மேட்ல வந்தது. இதுதான் இது வந்து 2020 நீட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. C12H22O11 சுக்ரோஸ். இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா சுக்ரோஸ். வாட்டர் போடும்போது it forms C6H12O6. இது வந்து ஈத்தைல் ஆல்கஹால்ல கிறிஸ்டலின் ஃபார்மேட்டா மாறிடுறதுனால குளுக்கோஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்த ஃபார்மேட் பாத்தீங்கன்னா, அடுத்தது எப்படி குளுக்கோஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெத்தட் வந்து என்னது, ஹைட்ராலிசிஸ் ஆஃப் கேன் சுகர். செகண்ட் மெத்தட் வந்து ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஸ்டார்ச் ஹைட்ராலிசிஸ் வழியா இது பண்ணுவாங்க. தட் இஸ் இது வந்து கமர்ஷியலா இது பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணிப்பாங்க. ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஸ்டார்ச் எப்படி ஸ்டார்ச் இது பண்றது, பாயிலிங் வித் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடோட போடுறது. சல்ஃபியூரிக் ஆசிடோட கம்பைன் ஆகும்போது குளுக்கோஸ் இஸ் ஃபார்ம்ட். ஐசோமெரிசம் இன் கார்போஹைட்ரேட்ஸ் அதுதான் பார்க்க போறோம். இப்போ கார்போஹைட்ரேட்ஸ்ல வந்து வாட் இஸ் ஐசோமெரிசம்? ஐசோமெரிசம்ன்றது மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருக்கும், பட் ஸ்ட்ரக்சர் டிஃபரண்ட். இதுதான் வந்து ஐசோமெரிசம். அந்த இதுக்குதான்
அந்த ப்ராடக்ட் அந்த ப்ராசஸ்க்கு பேரு ஐசோமெரிசம், அந்த ப்ராடக்ட்டுக்கு பேரு ஐசோமர்ஸ்னு சொல்றோம். இப்ப கார்போஹைட்ரேட்ல எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளைகோசிடிக் கார்பன்ல சேஞ்ச் ஆகுது. இப்ப கிளைகோசிடிக் கார்பன்ல சேஞ்ச் ஆச்சுன்னா, கிளைகோசிடிக் கார்பன்ல சேஞ்சஸ் தெரிஞ்சதுன்னா ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்ட் தானே. கிளைகோசிடிக் கார்பன்ல சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கு பேரு என்ன பேரு? ஆனோமர். ஆனோமர்னு பேரு. கிளைகோசிடிக் கார்பன்ல சேஞ்ச் ஆச்சுன்னா. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஆல்பா டி குளுக்கோஸ், பீட்டா டி குளுக்கோஸ். சோ இது ஆல்பா கார்பன்ல கிளைகோசிடிக் சேஞ்சஸ் இருக்கு, இது பீட்டா கார்பன்ல கிளைகோசிடிக் சேஞ்ச் இருக்கு, கிளைகோசிடிக் கார்பனா இருக்கு. கான்ஃபிகரேஷன் மாறுது. அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஆனோமர்னு சொல்றோம். இப்ப இதே கான்ஃபிகரேஷன் வந்து சேஞ்சஸ் இன் எனி கார்பன் அதர் தென் கிளைகோசிடிக் கார்பன். இப்போ கிளைகோசிடிக் கார்பன்ல சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா அது பேர் ஆனோமர். பட் கிளைகோசிடிக் கார்பன்ல சேஞ்ச் ஆகாம மத்த கார்பன்ல கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா அதர் தென் என்ன சொல்லலாம்? கிளைகோசிடிக் கார்பன். அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா அது பேரு எபிமர்னு பேரு. வாட் ஆர் எபிமர்ஸ்? அதர் தென் கிளைகோசிடிக் கார்பன் கான்ஃபிகரேஷனல் சேஞ்சஸ் இருக்கும். கிளைகோசிடிக் கார்பன்ல சேஞ்சஸ் இருந்ததுன்னா அது ஆனோமர். இது புரியுதா? இப்போ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளுக்கோஸ் எக்ஸாம்பிள், குளுக்கோஸ் அண்ட் மானோஸ். இது எந்த கார்பன்ல டிஃபர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து C2 எபிமர்னு பேர். C2 எபிமர். ஏன் இதை வச்சே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அந்த ரெண்டுத்துலயும் வந்து செகண்ட் கார்பன்ல அது எபிமரா இருக்கு. எபிமர்னா என்ன அர்த்தம்? கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப குளுக்கோஸ் அண்ட் ஆலோஸ், குளுக்கோஸ் அண்ட் ஆலோஸ் இது என்ன? இதுக்கு பேரு C3 எபிமாஸ்னு பேரு. ஏன்னா தேர்ட் கார்பன்ல அந்த கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் இருக்கும் அதர் தென் கிளைகோசிடிக் கார்பன். புரியுதா? சோ இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்துருவோம். C2 எபிமருக்கு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. இதுலயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ இது ஏன் C2 எபிமர்ஸ் சொல்றோம்? C2 எபிமர்னா செகண்ட் கார்பனை பாருங்க. செகண்ட் கார்பன் எப்படி இருக்கு? இங்க OH H இருக்கு, இது எப்படி இருக்கு? HOHன்னு இருக்கு. அதனால இதை வந்து என்ன சொல்றோம்? C2 எபிமர் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? செகண்ட் கார்பன்ல சேஞ்சஸ் இருக்கு, மற்ற கார்பன் எதுலயும் சேஞ்சஸ் ஆகல, மற்ற கார்பன்ல சேஞ்சஸ் இருக்கு. அதனால இது C2 எபிமர்னு பேரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேர்ட் கார்பனை பாருங்க. இங்க OH H, இங்க HOH. ஸோ இது ரெண்டும் சேஞ்ச் ஆயிருக்கிறதுனால இதை வந்து C3 எபிமர்னு சொல்றோம். இது புரியுதா? இது வந்து என்னது? டி மானோஸ், இது டி குளுக்கோஸ், இது டி ஆலோஸ். அதனால்தான் குளுக்கோஸ் மானோஸ் C2, குளுக்கோஸ் ஆலோஸ் C3ன்னு நம்ம சொல்றோம்.